தமிழ் விங்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த காணொலியில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் சார்பாக கடலூர் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் குறித்து தான் இந்த பத்திரிகை செய்தியில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது, அதுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மருத்துவ அலுவலருக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 40 வயதுக்கு உட்பட்டு. ஊதியம் பார்த்திங்கன்னா 63,000 ரூபாய். அடுத்தது ஏஎன்எம்முக்கு 6 வேக்கன்ஸ் இருக்குது. ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனில் முடிச்சுட்டு 1 and 2 year ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 50 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஊதியம் 17,500 ரூபாய். அடுத்து ஆர்பிஎஸ்கே ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. டிஃபார்ம் முடிச்சிருக்கணும். ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 35 வயது வரைக்கும். ஊதியம் 18,000 ரூபாய். அடுத்தது லேப் டெக்னீஷியன் சொல்லக்கூடிய ஆய்வக உறுப்பினருக்கு 3 வேக்கன்ட் இருக்குது. இன்டர்மீடியட் கோர்ஸ் 10+2 முடிச்சிருக்கோம், அல்லது டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் மெடிக்கல் லேபார்ட்டரி டெக்னாலஜியில் முடிச்சுக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பு 35 வயது வரைக்கும். ஊதியம் 17,000 ரூபாய். அடுத்தது ஐசிடிசி ஆய்வக உறுப்பினருக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. இதுக்கும் அதே கல்வி தகுதி தான். வயது வரம்பு மற்றும் ஊதியம் 17,000 ரூபாய். அடுத்தது ஐசிடிசியில் கவுன்சிலருக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. இந்த பணிக்கான கல்வி தகுதி மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் முடிச்சிருக்கணும், அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 50, ஊதியம் 21,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு 3 வேக்கன்ட் இருக்குது. கல்வி தகுதி டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங் அண்டு மிட்வைஃபரி அல்லது பிஎஸ்சி நர்சிங்கில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 50 வயது வரைக்கும். ஊதியம் 21,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சுகாதார ஆய்வாளர் கிரேட் 2க்கு 31 வேக்கன்ட் இருக்குது. 12th பாட்டனி அல்லது சுவாலஜி ஒரு இதாக படிச்சிருக்கணும். அடுத்தது தமிழில் 10th ஸ்டாண்டர்டில் தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட 2 வருட மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 35 வயது வரைக்கும். ஊதியம் 17,500 ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. 10ஆம் வகுப்பு தோல்வியுற்றவங்களும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 45 வயது வரைக்கும். ஊதியம் பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய். அடுத்தது ஹோமியோபதி மருத்துவர் பிஜி குவாலிஃபிகேஷனில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. இந்த பணிக்கான கல்வி தகுதி பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், ரெஜிஸ்டர் கவுன்சிலில் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 59 வயது வரைக்கும். ஊதியம் 60,000 ரூபாய். அடுத்தது யோகா பயிற்சியினருக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. கல்வி தகுதி பிஒய்என்எஸ் டிகிரியை முடிச்சிருக்கணும். 59 வயது வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. ஊதியம் 28,000 ரூபாய். அடுத்தது மருந்தாளுநர் ஆயுஷில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஃபார்மசிஸ்டில் 2 வருட கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இந்திய மெடிசன் இன்ஸ்டிடியூஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 59 வயது வரைக்கும். ஊதியம் 20,000 ரூபாய். அடுத்தது ஆயுஷ் மருத்துவ அலுவலர் சித்தால ஒரு வேக்கன்ட் இருக்குது. எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிகிரி அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் வித் போர்டில் அல்லது கவுன்சிலில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 59 வயது வரைக்கும். ஊதியம் 40,000 ரூபாய் வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மருந்து வழங்குனர் சித்தா. கல்வி தகுதி எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிஃபார்ம் ஆயுஷ் இன்டகிரேட் ஃபார்மசி அல்லது கோர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 59 வயது வரைக்கும். ஊதியம் 18,000 ரூபாய். அடுத்தது தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸு முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 59 வயது வரைக்கும். ஊதியம் 15,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக டென்டல் சர்ஜனுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. பிடிஎஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் டென்டல் காலேஜில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 35 வயது வரைக்கும். ஊதியம் பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய். இந்த மாதிரி 16 கேட்டகரியில் 55 வேக்கன்சிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிக்கான விண்ணப்ப படிவு கடலூர் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய சான்றிதழ்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 9 மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் பூர்த்தி செஞ்சு நேர்லேயோ இல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவோ அனுப்பலாம்.
உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், 5 பீச் ரோட், கடலூர் என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. தகுதியும் விருப்பம் இருக்கவங்க அறிவிப்பை முழுமையாக படிச்சுட்டு கடைசி நாளுக்குள்ளே விண்ணப்பிக்கலாம்.